க்ரீமியான பாஸ்தா கொஞ்சம் கூட க்ரீமியே சேர்க்காம நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஹெல்த்தியாக. ஒரு முழு ப்ரோக்கோலியை ஒரு 3 நிமிஷம் ஹாட் வாட்டரில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டு முக்கால்வாசி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் பன்னீர், ஒரு 15 முந்திரி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு பெரிய பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு ஒரு 15 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு பூண்டோட ஃப்ளேவர் பட்டரில் இறங்கினதும் மிச்சம் வச்சுக்க ப்ரோக்கோலி, வேக வச்ச ஒரு 1/2 கப் கார்ன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு ஸ்பூன் சக்கரை, 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சாஸ் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் நம்மளோட ஆப்ஷன் தான். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சாஸ்க்கு மட்டும் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு ஆல்ரெடி வேக வச்சுருக்க பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாஸ்தா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹாட் வாட்டரில் சால்ட், ஆயில் சேர்த்து நீங்கள் அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம பாஸ்தா வேக வச்ச தண்ணியை நம்ம இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியை ஊற்றும் போது நல்ல அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும், க்ரீமியாக இருக்கும். கடைசியாக சில்லி ஃப்ளேக்ஸ், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், பெப்பர் அது நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துட்டு கிளறிட்டு ஆஃப் பண்ண வேண்டும்.